நான் அன்று சொன்னது தான் இன்றும், இன்று சொன்னது தான் என்றும். என்னடா அதிமுகவில் சொன்ன மாதிரியா பேசுகிற அப்படின்றீங்களா? இது அதிமுக கண்டென்ட் கிடையாது, திமுக கூட்டணியில் இருக்க ஒருத்தரோட கண்டென்ட். அன்னைக்கு சொன்னது தான் இன்னிக்கும், இன்னைக்கு சொன்னது தான் என்னைக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர். யார் அவர்? மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். அவர் தான் அப்படி ஸ்வேகாக வந்தார் ஏர்போர்ட்டில், செய்தியாளர்களை சந்தித்தார். சந்திக்கும் போது செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சார் எல்லா கட்சியிலேருந்தும் சீட்டெல்லாம் குறைச்சிட்டாங்க, ஆனால் காங்கிரஸுக்கு மட்டும் நிறையா சீட்டு கொடுக்குறாங்களே திமுகவில் தொகுதி பங்கீடப்போ, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப, அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இவங்களை பற்றிலாம் எதுவுமே பேசலை. அவர் டக்குன்னு அதை அப்படியே எடுத்து, இந்த பாருங்க எனக்கு இந்த என்ன லாபம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்து இந்த கூட்டணியில் இல்லை. முன்னையே கேட்டாங்க, என்ன சார் இந்த கூட்டணியில் போய் சேர்ந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு. அப்போது என்ன சொன்னேன், இப்போதைக்கு தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு இது தேவை, தேசத்தின் பாதுகாப்புக்கும் இது தேவை அப்படி சொன்னேன். அதே தான் இன்றைக்கும் சொல்கிறேன், பாதுகாப்புக்காகத்தான் இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதிலை சொல்லியிருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்கள். எனக்கு இது கடமையாக நினச்சிட்டு இருக்கேன் தவிர இதில் எனக்கு என்ன பெரிய லாபங்கிறத பற்றி யோசிக்காமல், நான் சொல்லும்போது கிண்டல் அடித்தாங்க, இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் ஐம் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். அதுக்கடுத்ததாக மக்கள் நீதி மய்ய கட்சியில் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எஸ் ஐ நோ, உங்களுக்கு மறந்துருக்கும் மக்கள் நீதி மய்ய கட்சின்னு ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, அதனால சட்டமன்ற தேர்தல் வரும்போது தூசி தட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறோம். அது ஒரு கட்சி கமல்ஹாசன் ஆரம்பித்தார், அப்போ பயங்கர ஃபேமஸாக இருந்தது, இப்போவும் இருக்குது. அந்த கட்சியில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டப்போ கமல்ஹாசன் தான் சொன்னார் தெரியுமா, மக்கள் நீதி மய்ய கட்சியில் என்றுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கார் கமல்ஹாசன் அவர்கள். எப்பவுமே இருக்குது மக்கள் நீதி மையத்தில். நான் தான் அதில் இருக்கிறதுக்குள்ள பழைய ஆள்.